எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட தனியாக பேசி. இன்றைக்கி வந்து ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு விஷயம் நடந்தது, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு பொண்ணுக்குமே பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நம்மளுக்கு ஒரு ஸ்டாஃப் வேணும் அம்பத்தூர் பிரான்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளை தேடி ஒரு ஸ்டாஃப் வந்திருந்தாங்க, நம்ம அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு நான் வந்து சேலரி கொடுக்குற மொமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெகிழ்வாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். நான் சேலரி கையில் கொடுத்தோடனே அவங்க கண்ணிலேருந்து தண்ணியே வந்துடுது. அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து என் பக்கத்தில் தான் இருக்காங்க, பட் அவங்க வந்து ஃபேஸ் காட்ட வேண்டாம், நிறைய பேர் இதை பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால நான் அவங்கள காட்டல, ஜஸ்ட் அவங்களுடைய வாய்ஸ் மட்டும் நம்ம கேட்போம். சேலரி கொடுத்தோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 22 வருஷம் ஆச்சா, ஆல்மோஸ்ட் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சம்பளம் வாங்கினேன், அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு தான் வாங்குறேன் அப்படின்னு அது ரொம்ப இமோஷ்னலாக அவங்க சொன்னாங்க. ஜஸ்ட் 2 வார்த்தை நீங்கள் சொல்லுங்களேன். அதாவது ரொம்ப ஏர்லியாகவே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கவே என்னால் சம்பளம் வாங்கி இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எங்கே போனாலும் ஒரே 45 இயர்ஸ் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சில அட்லாஸ்ட் ஐ காட் மை மேம், அது கிடைச்சி ஐம் வெரி எமோஷ்னல். ஒரு 10 காசு நம்ம கையில் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய பலன். அதுக்கு மேடம் வந்து ரொம்ப என்ன சொல்லுங்க, லிவிங் எக்ஸாம்பிள் தான். அவங்க கையிலேருந்து வாங்குறது ஐம் வெரி ப்ரௌடு. இல்லை அப்படி இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லும்போது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த ஒரு வழி தெரியும் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம கையில் ஒரு 10 காசு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, என்ன தான் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவாக இருந்தாலுமே அவர்கிட்ட போய் நின்று நம்ம காசுன்னு கேட்குறத விட என் காசு என்கிட்ட ₹1 இருக்குது அப்படிங்கிறது இவ்வளோ ஒரு தைரியத்தை கொடுக்குதில்ல. அதுக்கு வந்து இன்றைக்கி இவங்களுடைய அந்த எமோஷனல் மொமெண்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணிது. ஒவ்வொரு விமனுமே இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு விமனுமே உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒன்று, டெய்லி ஒரு 100 rupees நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா கூட அதோட வேல்யூ வந்து ரொம்ப பெருசு. அந்த காசை நீங்கள் கையில் வச்சுக்கும் போது அவ்வளோ அது சந்தோஷமாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது பெரிய வேலை தான், வேலை இல்லை நம்ம சும்மா இருக்கோம்னு நினைக்காதீங்க. அதையும் தாண்டி சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பாருங்கள். அண்ட் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுடைய ரைட் பாத்தாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உடனே இந்த ஜென்ஸ் எல்லாம் ஓடி வந்து ஃபெமினிசம்னு சொல்லாதீங்க, ஃபெமினிசம்லாம் கிடையாது. ஜஸ்ட் எங்களை மாதிரி விமெனுக்கு நாங்கள் ஒரு மோட்டிவேஷ்னலாக ஒரு வீடியோ போடுறோம், அவ்வளோதான். அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸை இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.